தென்னிலங்கையில் பிரபல பிக்குவை கட்டி வைத்து வெளுத்த இருவர் இனி வீடியோ போட்டால் கொலை செய்வதாக மிரட்டியதால் பரபரப்பு. கொழும்பை அதிர வைத்த நேற்றைய சம்பவம். நாட்டுக்குள் வந்த சட்டவிரோத பொருட்கள் ரகசியமாக எடுத்துச் சென்ற லொரி சுற்றி வளைப்பு. போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. திடீரென்று வீட்டுக்குள் பாய்ந்த திருடன். வீட்டுக்குள் இருந்த பெண்ணுக்கு நேர்ந்த நிலை. இழுபறையில் முக்கிய ஆவணத்தை போட்டுச் சென்ற திருடனின் பரிதாப நிலை. கொடிய விலங்குகள் நிறைந்த யாழ காட்டுக்குள் வாகனத்தில் இருந்து இறங்கிய ஐவருக்கு நேர்ந்த நிலை. கடும் போதையில் செய்த அட்டகாசம். இறுதியில் நேர்ந்த பரிதாபம். அர்ச்சுனா ஒரு ஜோக்கர். அவரை பற்றி கதைப்பது தேவையற்ற விடயம். கழுவியூற்றிய இளங்குமரன். மகிந்த குடும்பத்திற்கு அடுத்த பேரிடி. கடற்படை அதிகாரியின் வாய்ப்பை தட்டிப்பறித்த மகிந்தவின் மகன். உடனடியாக விசாரணை களைப்பு. ஆற்றில் மிதந்து வந்த சடலம். கிராம மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. வெளியான விவரங்கள். உலகக்கிண்ண கால்பந்து அரங்கியை திரும்பி பார்க்க வைத்த கருப்பு பேரழகி. இணையத்தை கலக்கும் வைரல் வீடியோ. நடுவானில் இரு ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்து. பிரபல பொப் பாடகர் ஆலிவர் ட்ரீ உட்பட 6 பேர் பலி. பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ள ரசிகர்கள். சினிமா பாணியில் கடத்தல். அகமதாபாத் விமான கழிவறை ஸ்பீக்கருக்குள் பல கோடி இந்திய மதிப்பிலான தங்கம். விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்கள். வரி செலுத்தாமல் வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் அடங்கிய கொள்கலன் வாகனம் ஒன்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாரமல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹரம்பாவ பகுதியில் நேற்று மதியம் குளியாப்பட்டிய பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் ஹரம்பாவ பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளுக்காக அவர் குளியாப்பட்டிய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட கொள்கலன் வாகன சோதனையின் போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 190 மதுபான போத்தல்கள், மோட்டார் சைக்கிள் பாகங்கள், 42 மோட்டார் சைக்கிள் சேஸ்கள் மற்றும் 44 மோட்டார் சைக்கிள் இயந்திரங்கள், சைக்கிள்கள் மற்றும் சைக்கிள் பாகங்கள், பெருமளவான விவசாய உபகரணங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த கொள்கலன் வாகனத்தை முழுமையாக சோதனை செய்வதற்காக குளியாப்பட்டிய பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு உதவியதாக குருநாகல் மற்றும் புத்தளம் விசேட அதிரடிப்படை முகாம்களைச் சேர்ந்த சோதனை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் குளியாப்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். துறவரத்திலிருந்து நீக்கப்பட்ட ராஜாங்கனே சத்தரத்னர் என்ற துறவி மீது அடையாளம் தெரியாத இருவர் தாக்குதல் நடத்தியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை இரவு இந்த தாக்குதல் இடம்பெற்றதாகவும் வேனில் வந்த இருவர் தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டு அவரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக குறித்த துறவி கருத்து தெரிவிக்கையில், இந்த நாட்டின் மக்களை பற்றிய அக்கறையுடனும் இரக்க உணர்வுடனும் தான் நான் காணொளிகளை வெளியிட்டு வந்தேன். காணொளிகளை வெளியிடுவதை நிறுத்துமாறும், அவ்வாறு செய்யாவிட்டால் எம்மை கொலை செய்வதாகவும் அவர்கள் மிரட்டியுள்ளனர். ஜனாதிபதி, பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோருக்கு இந்த விடயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். எனக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை என்றும் ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் விசனம் வெளியிட்டார். எனது விகாரைக்கு முகமூடி அணிந்த நிலையில் இருவர் வந்தனர். அவர்களில் ஒருவர் பருமனானவராகவும் மற்றொருவர் சற்று மெலிந்தவராகவும் இருந்தார். அவர்கள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்து என்னை பலமாக தாக்கினர். எனது மடிக்கணினியையும் தொலைபேசியையும் எடுத்துச் சென்றனர். காணொளிகளை வெளியிடுவதை நிறுத்துமாறும், அவ்வாறு செய்யாவிட்டால் எம்மை கொலை செய்வதாகவும் அவர்கள் மிரட்டியுள்ளனர். அடுத்த முறை வந்தால் உயிருடன் விடமாட்டோம் என்றும் எச்சரித்து சென்றனர். அவர்கள் என்னை மிகவும் கடுமையாக தாக்கினர் என்றும் குறிப்பிட்டார். தாக்குதலில் காயமடைந்த துறவி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலுக்கான காரணம் மற்றும் தாக்குதல் நடத்தியவர்களின் அடையாளம் இன்னும் வெளியிடப்படவில்லை. திருகோணமலை உப்புவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கன்னியா பகுதியில் கடந்த 10ஆம் தேதி அத்துமீறி வீடு புகுந்த நபர் ஒருவர் அங்கிருந்த பெண்ணொருவரின் 1 பவுன் எடையுடைய தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளார். எனினும் தங்கச் சங்கிலியை பலவந்தமாக பறிக்கும் போது ஏற்பட்ட பதற்றத்தில் கொள்ளையன் தன்னுடைய கைபேசியை சம்பவ இடத்தில் தவறவிட்டு சென்றுள்ளார். இதன் மூலம் கொள்ளையனின் அடையாளம் தற்போது போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் கைப்பற்றப்பட்ட கைத்தொலைபேசி அடிப்படையாக வைத்து உப்புவழி போலீசார் அவரை கைது செய்வதற்குரிய தீவிர விசாரணைகளை முடுக்கிவிட்டனர். யால தேசிய சரணாலயத்திற்குள் வனவிலங்கு சட்டங்களை மீறி செயற்பட்ட 5 சுற்றுலா பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது.
யால தேசிய சரணாலயத்தில் சுது வெளிமுள்ள பகுதியில் சபாரி பயணம் சென்ற 2 ஜீப் வண்டிகளில் இருந்த குழுவினர் சரணாலயத்தின் விதிகளை மீறி ஜீப் வண்டிகளில் இருந்து கீழே இறங்கி நடந்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த பயணிகளை வனவிலங்கு அதிகாரிகள் அச்சுறுத்தியுள்ளனர். அதன்பின் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்து திஸ்ஸ மகாராம நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ் ஜீப் சங்கங்களின் கூட்டமைப்பு குறிப்பிடுகையில் யாழ் சரணாலயத்துக்குள் ஜீப் சாரதி அல்லது வேறு நபரோ விதிகளை மீறினால் அவர்களை கைது செய்வதற்கும் சம்பந்தப்பட்ட ஜீப் வண்டிகளுக்கு சபாரி சேவை தடை விதிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஜீப் வண்டிகள் தொடர்பில் முறையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அந்த ஜீப் வண்டிகள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஒரு ஜோக்கர், அவரை பற்றி கதைக்க வேண்டியது இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் தெரிவித்தார். கோப்பாய் போலீஸ் நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் களுத்துறையில் நடைபெற்ற மஹிந்த ராஜபக்ஷவின் பாராட்டு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கலந்து கொண்டமை தொடர்பில் கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அது தொடர்பாக நாங்கள் கதைக்க வேண்டியில்லை, ஏனென்றால் அது ஒரு ஜோக்கர் தான் இருப்பார். நாங்கள் முன்கூட்டியே தெரிவித்து விட்டோம். அவர்கள் இன்று பப்ளிக்காயே இன்றைக்கு தெரியுது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் அழைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். அனுராதபுரத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த கடற்படை அதிகாரிக்கு கிடைத்த வாய்ப்புக்கு பதிலாக யோசித ராஜபக்ஷ பயிற்சிக்காக இங்கிலாந்து அழைத்துச் செல்லப்பட்ட விதம் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், சிலவேளை இது மீண்டும் நிகழலாம். யோசித ராஜபக்ஷ லஞ்ச ஆணைக்குழுவால் அழைக்கப்பட்டுள்ளார். அவர் பயிற்சி பெறுவதற்காக இங்கிலாந்து சென்ற விதம் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. அனுராதபுரத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த கடற்படை அதிகாரிக்கு வாய்ப்பு கிடைத்த போது யோசித ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் என்ற காரணத்தால் அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒருவேளை பிமல் வீரவன்சவும் கம்மன் பிளவும் இதை கூட ஒரு போர் வீர வேட்டை என்று அழைக்கலாம். ஆனால் இந்த நடவடிக்கை ஒரு போர் வீரனை வேட்டையாடுவதோ இல்லையா என்பதை மக்களை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அக்கரைப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆட்லோ தோட்டத்தில் உள்ள ஆற்றில் இருந்து முதியவர் ஒருவரின் சடலம் திங்கட்கிழமை காலை 6 மணி அளவில் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் 2 பிள்ளைகளின் தந்தை ஆவார். 74 வயதுடையவர் கடந்த 14ஆம் தேதி மாலை 7 மணியளவில் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார். நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பாத காரணத்தால் உறவினர்களும் தோட்ட மக்களும் இணைந்து அவரை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தேடுதலின் பொழுது வீட்டிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ள ஆற்றில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் அக்கரைப்பத்தனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காணாமல் போயிருந்த முதியவர் ஆற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து ரசித்து வரும் 2026 ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளில் முன்னணி நட்சத்திர வீரர்களையும் தாண்டி ரசிகர்களின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்துள்ளார் ஒரு கருப்பின பெண். மைதானத்தில் உலகக்கிண்ண போட்டியை காண வந்திருக்கும் இவரை எதிர்பாராவிதமாக தற்செயலாக படம் பிடித்த ஒரு சிறிய வீடியோ கிளிப் தற்போது உலக கால்பந்து ரசிகர்களிடையே காட்டுத்தீயாக பரவி இணையத்தை ஆக்கிரமித்துள்ளது. நடப்பு உலகக்கிண்ண தொடரில் இதுவரை அதிக பேரால் பார்க்கப்பட்ட மற்றும் அதிக கவனத்தை ஈர்த்த ஒரு வைரல் கதாபாத்திரமாக இந்த பெண் மாறியுள்ளதோடு இந்த வீடியோவும் உலகக்கிண்ண வரலாற்றில் மிகவும் பிரபல்யமான வீடியோக்களில் ஒன்றாகவே இடம் பிடித்துள்ளது. 2 உலக வானூர்திகள் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளானதில் புகழ்பெற்ற அமெரிக்க ஆல்ட் பாடகரும் இணைய ஆளுமையுமான ஒலிவர் ட்ரீ உட்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்து ஞாயிற்றுக்கிழமை காலை பிரேசில் டியோடி ஜெனிரோவின் மேற்கு புறநகர் பகுதியான டெக்ட்ரியோ டோஸ் பாண்டோஸ்ட்ரெஸ் என்ற இடத்தில் இடம்பெற்றுள்ளது. குடியிருப்பு பகுதிக்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றதால் பெரும் பேராபத்து நூறுலையில் தவிர்க்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படை பேச்சாளர் லெப்டினன்ட் கேர்னல் ஃபேபியோ கான்டிஸ்டார்ஸ் தெரிவித்தார். நடுவானில் மோதிக்கொண்ட 2 உலங்கு வானூர்திகளும் அங்கிருந்த மின்சார கார் விற்பனை நிலையத்தின் வாகன நிறுத்தும் இடத்தில் விழுந்து நொறுங்கியுள்ளன. உலக வானூர்திகள் விழுந்து நொறுங்கியதில் அங்கிருந்த சுமார் 20 மின்சார கார்கள் வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்துள்ளன. பயணிகள் பட்டியலில் 32 வயதான ஆலிவர் ட்ரீயின் பெயர் இடம்பெற்றுள்ளது. எனினும் விபத்தில் உடல்கள் மிக மோசமாக கரையுள்ளதால் மரபணு பரிசோதனைக்கு பின்னரே உடல்கள் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படும் என போலீஸ் தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகருக்கு வந்த இண்டிகோ விமானத்தில்
தங்கம் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் விமான பொறியாளர்களின் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கமான சோதனைகளில் சிக்காத பயணிகள் எளிதில் அணுக முடியாத விமானத்தின் முன்பகுதி கழிவறையில் உள்ள ஸ்பீக்கர் பாக்ஸை அக்குவேராக கலட்டி சோதனையிட்ட போது அதற்குள் கருப்பு நிற டேபால் சுட்டப்பட்ட 2 பைகள் மறைத்து வைக்கப்பட்டதை கண்டுபிடித்தனர். அந்த பைகளில் இருந்து வெளிநாட்டு முத்திரையிடப்பட்ட 2 கிலோ 799.3 கிராம் எடை கொண்ட 24 தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதன் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 4,26,89,325 ரூபாவாகும். இந்த தங்கத்திற்கு யாரும் உரிமை கோராத காரணத்தால் அது சுங்க சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் சமூக வலைதளங்களில் விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில் விமானம் அல்லது தரை கட்டுப்பாட்டு ஊழியர்களின் உதவியின்றி பயணிகளால் இவ்வாறு ஸ்பீக்கருக்குள் தங்கத்தை மறைத்து வைக்க முடியாது என்று குறிப்பிட்டு இண்டிகோ ஊழியர்களிடம் தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்று நெட்டிசன்கள் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை டேக் செய்து பதிவிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தற்போது நிலவி வருகின்ற தீவிர தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை காரணமாக பல பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. திணைக்களத்தின் இயற்கை அனர்த்தங்கள் குறித்து முன்கூட்டிய எச்சரிக்கை மையத்தால் இந்த தொடர்பான எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டதோடு இது இன்று இரவு 8:30 மணி வரை செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையை கருத்தில் கொண்டு மத்திய மாகாணம், சப்ரகம மாகாணம், வடமாகாணம், வடமத்திய மாகாணம், திருகோணமலை மாவட்டம் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டம் ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கத்தின் காரணமாக மேலே குறிப்பிடப்பட்ட மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இது தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அந்த அறிவித்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே பொதுமக்கள் இது தொடர்பில் மிகுந்த விழிப்புணர்வுடனும் அவதானமாகவும் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் பிரபல பிக்குவை கட்டி வைத்து வெளுத்த இருவர் இனி வீடியோ போட்டால் கொலை செய்வதாக மிரட்டியதால் பரபரப்பு. கொழும்பை அதிர வைத்த நேற்றைய சம்பவம். நாட்டுக்குள் வந்த சட்டவிரோத பொருட்கள் ரகசியமாக எடுத்துச் சென்ற லொரி சுற்றி வளைப்பு. போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. திடீரென்று வீட்டுக்குள் பாய்ந்த திருடன். வீட்டுக்குள் இருந்த பெண்ணுக்கு நேர்ந்த நிலை. இழுபறையில் முக்கிய ஆவணத்தை போட்டுச் சென்ற திருடனின் பரிதாப நிலை. கொடிய விலங்குகள் நிறைந்த யாழ காட்டுக்குள் வாகனத்தில் இருந்து இறங்கிய ஐவருக்கு நேர்ந்த நிலை. கடும் போதையில் செய்த அட்டகாசம். இறுதியில் நேர்ந்த பரிதாபம். அர்ச்சுனா ஒரு ஜோக்கர். அவரை பற்றி கதைப்பது தேவையற்ற விடயம். கழுவியூற்றிய இளங்குமரன். மகிந்த குடும்பத்திற்கு அடுத்த பேரிடி. கடற்படை அதிகாரியின் வாய்ப்பை தட்டிப்பறித்த மகிந்தவின் மகன் உடனடியாக விசாரணை களைப்பு. ஆற்றில் மிதந்து வந்த சடலம். கிராம மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. வெளியான விவரங்கள். உலகக்கிண்ண கால்பந்து அரங்கியை திரும்பி பார்க்க வைத்த கருப்பு பேரழகி. இணையத்தை கலக்கும் வைரல் வீடியோ. நடுவானில் 2 ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்து. பிரபல பொப் பாடகர் ஆலிவர் ட்ரீ உட்பட 6 பேர் பலி. பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ள ரசிகர்கள். சினிமா பாணியில் கடத்தல். அகமதாபாத் விமான கழிவறை ஸ்பீக்கருக்குள் பல கோடி இந்திய மதிப்பிலான தங்கம். விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்கள்.